May I come in? அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லா காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமான டவுட்டான பார்ட் 6 தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பார்ட் 1 to பார்ட் 5ல் வந்து பார்க்காத சந்தேகங்களுக்கான பதில்களை வந்து பார்ட் 6ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து பார்ட் 1 to பார்ட் 5 வரைக்கும் உள்ள வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு கூட இந்த பார்ட் 6 வீடியோவை பாருங்கள். அதாவது அதில் இல்லாத சந்தேகங்களை நம்ம இதில் வந்து அதுக்கான பதில் வந்து பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது நிறையா பேர் வந்து குழம்பிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு கிளாட் எக்ஸாம் தேவையா இல்லையா அப்படின்னு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து கிளாட் எக்ஸாம் எழுத தேவைங்கிறாங்க, நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் 5 இயர் கோர்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 12th மார்க்கோட பெர்சன்டேஜ் வச்சு தான், மெயின் சப்ஜெக்ட் அந்த பெர்சன்டேஜ் வச்சு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃபில் வந்து எடுப்பாங்க. ஸோ எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் லா காலேஜில் கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா 3 இயர் LLBக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா UG டிகிரி மார்க்கு தான் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாட் எக்ஸாம் தேவையில்லை. ஸோ அதுபடி தான் பார்த்திங்கன்னா மார்க்கு உங்கள், அதாவது உங்கள் கட் ஆஃப் மார்க்கு, உங்கள் கம்யூனிட்டி, இது ரெண்டு வச்சு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இது வரைக்கும் இல்லை கவர்மெண்ட் லா காலேஜில். அதனால் வந்து நீங்கள் குழம்பிக்கிடாதீங்க. நிறைய பேர் கிளாட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்காங்க. ஸோ ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் வேணால் உங்களுக்கு வந்து கிளாட் எக்ஸாம் மார்க் கேட்கலாம். மற்றபடி நேஷ்னல் லா ஸ்கூலில் சேர்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாட் எக்ஸாம் மார்க் வந்து கேட்பாங்க. மற்றபடி கவர்மெண்ட் லா காலேஜில் எந்த ஒரு கிளாட் எக்ஸாம் தேவை, எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை, உங்களுக்கு கட் ஆஃப் அண்டு கம்யூனிட்டி இதை வச்சு தான் வந்து பேஸ் பண்ணி எடுக்காங்க. சரிங்களா? அதனால் வந்து நிறைய பேர் குழம்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த குழப்பம் வந்து தவிர்த்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோயலில் நீங்கள் அங்கே சென்னையில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபு அதே மாதிரி கம்யூனிட்டி படி தான் பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் சோயல்லையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஹானர்ஸ் கோர்ஸ் படிக்கனாலும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. அதுலேயும் வந்து கன்ஃபியூஷன் வேண்டாம். இதுதான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ்ஸு. ஒன்லி கட் ஆஃப் அண்டு கம்யூனிட்டி. சரிங்களா? இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நண்பர்கள் கேட்ட கேள்விக்கான பதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது பிசி கேட்டகரியில் இருந்துக்கிட்டு நான் வந்து ஓசி கேட்டகரியில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாமா, கவுன்சிலிங்கில் எந்த கேட்டகரிக்கு எந்த வகையான கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எம்பிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, SC/ST கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓசி கேட்டகரிங்கிறது ஓப்பன் கேட்டகரி. ஸோ அதில் வந்து யார் வேணால் அட்டன் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கம்யூனிட்டி பேசிக்காக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓசி கேட்டகரியாகவும் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி, அதில் யார் வேணாலும் தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வேணால் அட்டன் பண்ணலாம் விருப்பம்னா. என்னன்னா ஓசி கேட்டில் வந்து பெர்சன்டேஜ் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஏன்னா அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களும் ஓசி கேட்டில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி பேசிக்காக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஓசி கேட்டில் ஜாயின் பண்ணலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு பிசி கேட்டகரி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஓசி கேட்டில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது 1200 மார்க் மொழிப்பாடத்தில் வந்து தவிர்த்து நாங்கள் மற்ற 4 பாடங்களில் எந்த நம்பரால் வகுத்து நாங்கள் 100%க்கு கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வந்து போட்டிருந்தோம் எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 600 மார்க்கு தான் நம்ம போட்டிருந்தோம். அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக வந்து 600 மார்க்காக வந்து மாற்றினால நம்ம வந்து அதை பேஸ் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1200 மார்க் இருந்துச்சு. ஸோ அதை தான் கேட்டிருக்காரு, 1200 மார்க் எப்படி கட் ஆஃப் பார்க்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம 4ஆல் வகுத்து போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அப்படியே கூட 8ஆல் வகுத்தினா கூட உங்களுக்கு பெர்சன்டேஜ் வந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே, அதாவது லாங்குவேஜ் தவிர்த்து மற்ற 4 பாடங்கள் மெயின் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த 4 பாடங்களில் நீங்கள் வந்து மொத்தமாக கூட்டி எத்தனை மார்க் வருதோ அது 8ஆல் வகுங்க, உங்களுக்கான பெர்சன்டேஜ் வந்து கிடச்சிரும். 1200 மார்க் எடுத்தவனுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் லா காலேஜில் அலாட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம், அதாவது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பின்பு சோயலில் 2nd or 3rd கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சோயலுக்கு தான் நடக்கும். 2nd தான் பார்த்திங்கன்னா அஃபிலியேட் லா காலேஜில் அதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோயலுக்கு ஃபஸ்ட் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அஃபிலியேட் லா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ சோயலில் ஒரு 3rd கவுன்சிலிங் நடக்கும்போது, 2nd கவுன்சிலிங் மேலே நடக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அஃபிலியேட் லா காலேஜில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சோயல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கலாம். அதில் சீட்டு கிடச்சா கூட நீங்கள் வந்து சோயல் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு சோயலில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்தால் அஃபிலியேட் லா காலேஜில் வந்து சீட்டு கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதில் வந்து 2nd அஃபிலியேட் லா காலேஜில் நீங்கள் அட்டன் பண்ணி கூட நீங்கள் வந்து 2nd ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோயல் தான் நடக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா
அதாவது ப்ரோ சப்போஸ் பிஏ எல்எல்பி படிக்கிறவங்க டிஸ்கன்டினியூ பண்ணனா பணம் எதுவும் கட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணனா ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும், நான் கல்லூரி விட்டு வெளியே குடிக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா போதும். ஸோ உங்களை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிக்கிடுவாங்க. வேறு எந்த ஒரு பணமும் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணதுக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா லா புக் வந்து தமிழில் கிடைக்குமா இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லா புக் வந்து தமிழ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லா புக் சென்டரில் வந்து விற்கிறாங்க. தாராளமாக நீங்கள் வந்து தமிழ்லேயே வந்து நிறையா புக்கு எல்லா புக்கும் தமிழில் இருக்குது. எல்லா சட்டங்களும் பார்த்திங்கன்னா தமிழில் கிடைக்குது. ஸோ நீங்கள் தமிழ்லேயே வாங்கி தாராளமாக படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்ளிகேஷன் ஆன்லைனில் பெஸ்ட்டாக இல்லை ஆஃப்லைனில் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது 2 டைப்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்று ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் ஏதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 மெத்தட் இருக்குது, எதை வேணும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அதை கிளியராக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தா கூட மொபைல்லே நீங்கள் வந்து ஈஸியாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் ஈஸியாக பே பண்ணிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் போய் வாங்குறீங்கன்னா நீங்கள் எந்த காலேஜும் உங்கள் பக்கத்தில் காலேஜ் இருக்காது, தூரத்தில் ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். இல்லைன்னா பக்கத்தில் தான் போய் ஃபஸ்ட்டு செல்லான் மூலம் பேங்கில் போய் நீங்கள் ஃபீஸ் கட்டணும், பேங்கில் போய் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் வாங்கி அந்த லெட்டர் அந்த அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சு நீங்கள் அதை போஸ்ட் பண்ணணும் சென்னைக்கு. ஸோ அப்படிங்கும்போது வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஒரு இடைப்பட்ட நாட்கள் ஒரு 5-6 நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 3 நாட்களாக குறைஞ்சதாகும். இது ஆன்லைன்லாம் உங்களுக்கு அப்போயே வந்து அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். அதனால் வந்து ஆன்லைனில் பெஸ்ட்டு அப்படிமே. உங்களுக்கு டைமிங்கும் மிச்சம், அலைச்சலும் மிச்சம், எல்லாமே மிச்சம். ஸோ ஆன்லைன் தான் நான் பெஸ்ட்டு அப்படிமே. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்எல்பி காலேஜில் ஃபுல் டேவா இல்லை ஆஃப் டேவா கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்காங்க. எல்எல்பி 5 இயர் கோர்ஸ், எல்எல்பி 3 இயர் கோர்ஸ்னாலும் சரி, பிஎல்பி 5 இயர் கோர்ஸ்னாலும் சரி. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பழைய சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது மார்னிங் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அந்த மாதிரி நடக்கும். ஈவினிங் பேட்ச் வந்து 3rd இயர் 4th இயர் அந்த மாதிரி ஃபைனல் இயர் அந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ புதிதாக ஆரம்பித்த சட்டங்களில் ஃபுல் டைம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்னிங் 9:30 ஆரம்பித்தாங்கன்னா ஈவினிங் 3 o'clock வரைக்கும் நடக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லா சட்டக்கல்லூரிகளும் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் காலேஜாக நடக்கலாம். அதாவது மார்னிங் 9:30 to ஈவினிங் 3:30 வரைக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ வந்து அதனால் வந்து காலேஜ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பழைய கல்லூரியில் ஒரு சில கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆஃப் டைம் மாதிரி தான் நடக்குது, மார்னிங் பேட்ச் ஈவினிங் பேட்ச்னு. ஸோ எந்த காலேஜ் நீங்கள் அந்த மாதிரி ஜாயின் பண்ண நினச்சாலும் எந்த காலேஜோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது மதுரை லா காலேஜில் ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்குதா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே டவுட் தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லா காலேஜ் ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சென்னையில் அதாவது யூனிவர்சிட்டியில் அங்கே உள்ளது மட்டும்தான் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா, அங்கே மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்குது. வேறு எந்த கவர்மெண்ட் லா காலேஜும் ஹானர்ஸ் கோர்ஸ் இல்லை. எல்எல்பிங்கிறது அஃபிலியேட் லா காலேஜில் ஃபுல்லாக எல்எல்பி தான் இருக்குது. அதே மாதிரி பிஏ எல்எல்பி கோர்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே ஹானர்ஸ் கோர்ஸு சென்னை யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் பிஎல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிசிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி இந்த 4 கோர்ஸ் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி எல்எல்பியில் வந்து ஹானர்ஸ் கோர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ மற்ற எந்த கவர்மெண்ட் லா காலேஜ்லையும் ஹானர்ஸ் கோர்ஸில் சென்னையில் மட்டும்தான் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதில் உங்களுக்கு எந்த டவுட் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்ளிகேஷனுக்கும் அட்மிஷனுக்கும் நிறையா பேர் வந்து வித்தியாசம் தெரியாமல் வந்திருக்கீங்க. அப்ளிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜில் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கான நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணுறது ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே போடுறீங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடுறீங்க. அடுத்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் கட்டி அட்மிஷன் போடுறீங்க. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணும்போது தான் அட்மிஷன் போடுறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு போடுறீங்க. சரிங்களா? அதனால் வந்து நிறையா பேர் அட்மிஷன் எப்போ நடக்கும்னு கேட்குறீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போட்டு அடுத்து கவுன்சிலிங் ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் காலேஜில் போய் அட்மிஷன் போடணும். சரிங்களா? இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக அப்ளிகேஷன் டேட்டு சொல்லிடுவாங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்த ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்குவோம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் பார்த்திங்கன்னா கடந்த வருடம் எப்படி லா காலேஜ் அட்மிஷன் நடந்தது அப்படிங்கிற பற்றி ஒரு 60க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது தவிர உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதாவது பார்ட் 1 to பார்ட் 6 உள்ள வீடியோ வரைக்கும் பார்த்துட்டு அது தவிர வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.